வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நாளைக்கான லெவல்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் நம்ம பார்க்கணும், எந்தெந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பொறுத்து. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த ஒரு லெவல்ஸ். ரெண்டாவது, நேத்திக்கு நம்ம மார்க்கெட்டில் சொல்லியிருந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்ற வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே புரிஞ்சிருக்கும். அந்த என்ன நம்ம டேட்டாஸ்லாம் பார்க்க சொன்னோமோ அதை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அது இன்னொரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். மார்க்கெட் இன்னைக்கு சினாரியோவும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ நேற்றுக்கு நடந்த சினாரியோவுக்கு அப்படியே ஆப்போசிட் சினாரியோன்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இடம் 24,610, இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் 24,641. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ மேலே நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை 600, இந்த இடத்துல எஸ்டர்டே ஹை 677, லோ நம்மளுக்கு 510, ஓப்பன் ஆனது எங்கே 640. அப்போ நியர்பை நம்மளுக்கு என்ன இருக்காங்க, எந்த லெவல் இருக்காங்க, எஸ்டர்டே ஹையா லோவா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எஸ்டர்டே ஹை தான் நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஒரு சைட்வேஸில் போன மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது ரெண்டுத்துலேயும் நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு மார்க்கெட் ஒரு ஹையவோ, எஸ்டர்டே ஹையவோ இல்லை எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, காலையிலிருந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணதும் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ட்ராப் அவுட் ஆன மார்க்கெட் அகைன் உங்களுக்கு எங்கே வந்திருக்குன்னா ஓப்பன் இந்த இடம், அதாவது 24,641 அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த 24,641 அப்படின்ற ஒரு லெவல், இந்த இடத்துல நம்மளுக்கு 24,670, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் இங்கே. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே போயிட்டு அகெயின் ஓப்பனை பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓப்பனை பிரேக் பண்ணோடனே அதே தான் 40, கிட்டத்தட்ட 641 டு 677, 37 பாயிண்ட். இந்த 37-40 பாயிண்ட் தான் இன்னைக்கு மொமெண்டமே. ஸோ ஓவரால் மொமெண்டத்தை நீங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அப்போ இந்த 37 டு 40 பாயிண்ட் தான் மொமெண்டமே. அப்போ இந்த 37 டு 40 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுமா அப்படின்றத தான் ஐவி வச்சு நம்ம பார்க்கணும். அப்போ ஐவி இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணோன்னே ஐவி ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷனுடைய ஐவி நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, கால் ஆப்ஷனுடைய ஐவி ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த இடத்துல கால் ஆப்ஷன் பையர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஸோ அகெயின் அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. அப்போ கீழே வந்தாலும் மார்க்கெட் புட் ஆப்ஷன் பெருசாக ஏறாது, ஆனால் கால் ஆப்ஷன் கரையும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுமா, புட்டை பை பண்ணுறதா காலை செல் பண்ணுறதான்னு வரும். அப்போ சேஃபஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை செல் பண்ணுறது தான். அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கூடிய உண்டான சினாரியா வருமானு கேட்டால் வரும். அதுக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் காரணமாக இருக்கும். அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆகணுமா, ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்குமா, ட்ராப் அவுட் ஆகாமல் இருந்தால் என்ன நடக்கும், ட்ராப் அவுட் ஆனால் என்ன நடக்கும். அதே மாதிரி எஸ்டர்டே ஹை கிட்ட போகும்போது கால் ஆப்ஷனுக்கு ட்ராப் அவுட் ஆகுதா, எஸ்டர்டே லோ கிட்ட போகும்போது புட் ஆப்ஷனுக்கு ட்ராப் அவுட் ஆகுதா, ரெண்டு பக்கமும். ஸோ அந்த ரெண்டு பக்கம் ட்ராப் அவுட் ஆனால் அடுத்தடுத்து அகெயின் ரிவர்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன லெவல் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கா, ஓப்பன் இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அந்த இடத்துல ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா செல்லிங் பண்ணணுமா. அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன சினாரியோவோ அதைத்தான் நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் நம்மளுக்கு 24,600 புட், 24,700 கால், 24,600 கால், 24,650 கால், ஒரு மல்டிபிள் கேட்ஸ் கால் சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 24,600 டு 24,700 அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 24,600 டு 24,700 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மிட் பாயிண்ட் 24,650, நியர்பை அதுக்கிட்ட தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த 600 புட்டுடைய க்ளோஸ் 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டா
அதே மாதிரி 700 காலோடைய க்ளோஸ் 34. அப்போ 40 + 34 74. அப்போ ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா 600 புட்டுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 40 அப்படின்னா 560. ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 24,641. ஸோ 600 புட்டுடைய க்ளோஸ் வந்து 40 அப்படின்னு எடுத்துட்டா 24,560. 700 காலுடைய க்ளோஸ் 34 ரூபா அப்படின்னா 24,734. அதேமாதிரி 40 + 34 74. அப்போ ஷார்ட் ரேஞ்ச் வைட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,774. அப்போ 24,600 புட் மைனஸ் 74 அப்படின்னா 24,526. இதுதான் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச். ஸோ இதுக்கு இடையில நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பனுக்கு மேலே என்ன இருக்குது, ஓப்பனுக்கு கீழே என்ன இருக்குது, எஸ்டர்டே ஹை இருக்கா லோ இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு லோ உங்களுக்கு 24,583, இன்னைக்கு ஹை 24,691. இந்த 100 பாயிண்ட் தான். அப்போ நம்மளுக்கு ஓவரால் இந்த வீக்லி ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 24,500 to 24,700 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 24,700 ஒன்று இந்த இடத்துல போயிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகுறாங்களா, இல்லை இதை கட் பண்ணி இம்ப்ளைட் வால்டிலிட்டி சஸ்டெயின் ஆகி மேலே போகிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை கீழே வரும்போது 24,500 வரும்போது இம்ப்ளைட் வால்டிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் மார்க்கெட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இம்ப்ளைட் வால்டிலிட்டி நம்மளுக்கு கால் சைடு 10, புட் சைடு 12 இருக்காங்க. ஸோ இது நாளைக்கு காலையிலேயே ஒரு 10-10:30 அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆகி 10க்கு கீழே, ஐவி வந்து 10க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.